எனக்கு எப்போதுமே அவர் எவிடன்ஸ் கதிரை வந்து சந்திக்கிறது பேசுறது வந்து ஒரு பெரிய பாடமாக தான் இருக்கும். இப்பவுமே அவர் பேசின எல்லாமே வந்து அவ்வளவு அந்த அனுபவங்களும் அவருடைய பார்வையும் அண்ட் அவர் தொடர்ந்து பல வருடங்களா பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்காக போராடி அவருடைய உழைப்பு ஒரு பெரிய உழைப்பு. அண்ட் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அது அவர் இறுதியா சொல்லியிருந்தாரு. நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய வலிகள், நம்முடைய லட்சியங்கள் எப்போதும் வந்து கதைகளா சொல்லப்படும் போது அதனுடைய வீச்சும் அதனுடைய தாக்கமும் அது ஒரு தலைமுறையை உருவாக்குறதும் வந்து அதிகம். அப்போ நான் ஒரு விடுதலை பண்றதுக்கு முன்னாடி அவரை சந்திச்சு அவர்கிட்ட இருந்து நிறைய தரவுகள் சேகரிச்சு வாங்கி அது வந்து விடுதலைக்குள்ள நிறைய இருக்கு. அவர் பர்சனலா ஒர்க் பண்ண விஷயங்களா இருக்கட்டும் அல்லது அவர் கேதர் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம நான் யோசிப்பேன். இதையெல்லாம் வந்து சினிமாவில் சொல்றதுக்கு லிமிடேஷன் இருக்கு. இதெல்லாம் வந்து அவருடைய இந்த அனுபவங்கள் கதைகளாக இருக்கும்போது இன்னும் பல பேரை போய் சேர்ந்து அவங்களை சிந்திக்க வைக்கும், யோசிக்க வைக்கும் அப்படின்னு நான் எப்போதுமே யோசிச்சிருக்கேன். இந்த நாவல் அப்படி ஒரு நாவல் தான். நான் இன்னும் வாசிக்கல, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாசிச்சுட்டு திரும்ப அவரோட பேசுறேன். அண்ட் இந்த நாவல் கண்டிப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாவலா இருக்குன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவருடைய பாலிடிக்ஸ், அவருடைய பெர்ஸ்பெக்டிவ், அவருடைய கமிட்மெண்ட் டு காஸ் எல்லாமும் வந்து என்னை வந்து ரொம்ப வியக்க வச்சிருக்கு. அண்ட் நாங்க அப்பப்போ அவரோட உரையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். நான் பேசும்போதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் நாங்க பேசுவோம். அது ஒவ்வொரு முறையும் நான் கத்துக்கிறதுக்கான விஷயங்கள் அவரோட பேசுறதுல எனக்கு நிறைய கிடைக்கும். அதுபோல இந்த நாவலும் எனக்கு வாழ்க்கையை மீண்டும் ஒரு முறை ஒரு புதிய கோணத்திலையும் ஒரு சரியான அளவுலையும் நான் கத்துக்கிறதுக்கு உதவி பண்ணும் நான் நம்புறேன். நன்றி.